வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. போன வீடியோல நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்ல பிளவுஸை பத்தின டீடைல் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்த்துருக்கோம். அதாவது பேக் சைடு, பிளவுஸோட பேக் சைடு எப்படி டீடைலா கட் பண்றது, அதுல உள்ள நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து வீடியோ ரெகுலரே போட சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டா அந்த கண்டினியூஸ் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். யாரா இருந்தாலும் பிளவுஸ் பழகலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காண்டி தான் நான் இப்போ உங்களுக்கு அந்த நுணுக்கங்கள்லாம் சொல்லித் தர்றதுக்காண்டி வீடியோ இப்போ போட்டுட்டு இருக்கேன். என் பிளவுஸ் வந்து ரொம்பலாம் சிரமம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதனுடைய அந்த மெத்தடை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வர்ற கஸ்டமருக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம அதை மாற்றி அமைச்சுக்கணும், அவ்வளோதான். அதில் தான் கொஞ்சம் நமக்கு குழப்பமானிக்கு வரும். ஆனால் நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பிளவுஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன நான் போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் உடனே அதை ஆன் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்க அளவை தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருந்தோம். அதனுடைய செகண்ட் பார்ட் தானே இது. அதில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்லீவும் பார்க்காம இருக்கோம். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து அதனுடைய ஹைட் வந்து 5 இன்ச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லீவை பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். எப்பயுமே ஒரு பேக் பார்ட் எடுத்துட்டோம்னா ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணும்போது நமக்கு துணி வந்து சேவ் ஆகும். இது நம்ம சேனலில் ஃபுல்லாமே நம்ம எப்பயுமே பேக் பார்ட்டுக்கு அடுத்து ஸ்லீவுக்கு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு அப்படி தான் கட் பண்ணியிருக்கோம். அந்த இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும். இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ பார்த்துக்கோங்க. இதுனா உங்களுக்கு துணி கொஞ்சம் சேவ் ஆகுற மாதிரி இருக்கும். கிராஸ் போடும்போது நமக்கு கிராஸ் போட்டாலும் சரி, நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டாலும் சரி உங்களுக்கு நீட்டாக அமையும். இப்போ நம்ம சார்ட் பேப்பர்லையுமே அதே மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவோட ஹைட் வந்து 5 இன்ச்சு, வித்து வந்து 9 இன்ச்சு, ஆம்கோல் ரவுண்டு வந்து 15 இன்ச்சு. இந்த இப்போதைக்கு நமக்கு ஸ்லீவ் சம்மந்தப்பட்டதுக்கு ஸ்லீவ் ஹைட்டு, வித்து, நம்ம ஆம்கோலுடைய ரவுண்டு, இந்த 3 அளவு வச்சு தான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஆம்கோல் ரவுண்டு வந்து 15 இன்ச்சு. அதை 2 டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச் கிடைக்கும். அந்த 7.5 இன்ச் வந்து 1 இன்ச்சை லெஸ் பண்ணிருங்க. லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 6.5 இன்ச்சு. இதுதான் நம்ம அண்டர் ஆர்ம், நம்ம கேப் ஹைட்டும் இந்த பாயிண்ட்ல தான் கொடுக்க போறோம். இதை எப்படி கால்குலேட் பண்றது, வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்லீவோட மொத்த ஹைட் வந்து 5 இன்ச்சு. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு சேர்ப்போம். கீழே 1.5 இன்ச் வந்து பட்டிக்கு சேர்ப்போம். அப்படின்னா நமக்கு பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இதுல இருந்து இப்ப டோட்டலா மார்க் பண்ணிட்டு, கால்குலேஷன் பண்ணி மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பட்டிக்கு 1.5 இன்ச்சை பிரிச்சுங்க. அதுல ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கலாம். இப்ப நம்ம 6.5 இன்ச், அதாவது 15 இன்ச்சை 2ஆ டிவைட் பண்ணும்போது நமக்கு 7.5 இன்ச் கிடைக்கும். இந்த 7.5 இன்ச்ல 1 இன்ச்சு லெஸ் பண்ணும்போது 6.5 இன்ச் வந்து கிடைக்குது. இதுதான் நம்ம அண்டர் ஆர்ம், இந்த பெண்டு வர்ற இடம், அந்த கரெக்டா அந்த தையல் விழுகிற இடம். இதை நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க எல்லா ஸ்லீவுமே கட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு மெயினா தேவை இந்த ஆம்கோல் ரவுண்டு. அதுக்கு தான் ஒரு பிளவுஸ்ல மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஆம்கோல் ரவுண்டு கரெக்டா பார்த்து எடுத்துக்கோங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆம்கோல் ரவுண்டும் ஷோல்டரும் தெரிஞ்சாலே போதும், ஒரு பிளவுஸ் வந்து நீட்டா நம்ம தச்சு முடிச்சிடலாம். பாடி சுற்றளவு தவிர்த்து எப்பயுமே பாடி சுற்றளவு நம்ம எடுத்துருவோம். அது போக மெயினா நம்ம எடுக்க வேண்டியது ஷோல்டர், ஆம்கோல் ரவுண்டு. இது ரெண்டும் ஒரு பிளவுஸ் வந்து நீட்டா நமக்கு அமைச்சு கொடுத்துரும். இப்ப அந்த 6.5 இன்ச் வந்து மேலே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம தையலுக்கு கொடுப்போம். அதை சேர்த்து மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாக்ஸ் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம கரெக்டா அதுக்குள்ளேயே நீங்க ஸ்லீவை வந்து வரைஞ்சிடலாம். இது சீம் அலவன்ஸ் தையலுக்கு. இப்ப இந்த 6 இன்ச் எடுத்திருக்கோம் பாத்தீங்களா, இதுல கரெக்டா மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. அதாவது அது 2ஆ டேப்பை ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு அந்த மிட் பாயிண்ட் கிடைச்சிருது. இந்த மிட் பாயிண்ட் தான் இந்த ஹேப் ஹைட்டை நம்ம வைக்க போறோம். அப்படி இதை மடிச்சதை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு இந்த ஹேப் ஹைட் வந்து மார்க் பண்ணிருங்க. எப்பயுமே நம்ம ஸ்ட்ரெயிட் கோடு போடும்போது அதை எண்டுலையும் அந்த எட்ஜ்லையும் அதே அளவு வர்றதுக்காண்டி 2 தடவை மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஸ்கேல் வச்சு போடும்போது உங்களுக்கு அளவு மாறாம கரெக்டான அளவா கிடைக்கும். இந்த இடம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 6.5 இன்ச்சு தான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம், அந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம். இது இங்கேயே நான் எடுக்கலாம். எதுக்கு மேல இருந்து சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸா கிடைக்கிறதுக்காண்டி தான் மேலேயே ஒருக்க சொல்லியிருக்கேன். இதையே தான் அப்படியே கீழே எடுக்கிறோம்.
அதே மிட் பாயிண்ட் தான் இங்க ரெண்டா மடிச்சு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அதே தாங்க. அதை மார்க் பண்ணி எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க. இப்போ மடிச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுல இருந்து 1/2 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டரை மார்க் பண்ணிட்டோம். சென்டரை மார்க் பண்ணி இதுல இருந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிக்கு இந்த ஹைட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அதை டேப்பா நீங்க மடிச்சு வச்சு பார்த்துக்கோங்க. இதனுடைய மிட் பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. இதை மடிச்சு வச்சு பார்த்துட்டு இதுல இருந்து 1/2 இன்ச் மேல, இதுல இருந்து 1/2 இன்ச் மேல இப்படி எல் ஷேப் கொடுத்து நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த வளைவு, அந்த ஸ்லீவோட இந்த சுருக்கங்கள்லாம் வராம நீட்டா நமக்கு பிளவுஸ் வந்து கையில வந்து இருக்கும். இதுதான் துல்லியமா நம்ம பிளவுஸ் வந்து கவனிக்க வேண்டிய டிப்பு. அதாவது நம்ம ஹேப் ஹைட் இருக்கு பாத்தீங்களா, ஹேப் ஹைட் வரைஞ்சிருக்க லைன்ல மிட் பாயிண்ட் எடுத்து 1/2 இன்ச் தள்ளி, அதே மாதிரிக்கு இந்த ஹேப் ஹைட்ல இருந்து மேல இருக்க அளவுல மிட் பாயிண்ட் எடுத்து 1/2 இன்ச் மேல தள்ளி, இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இதுலதான் நம்ம இப்ப என்ன செய்யறோம், இந்த கர்வ் வந்து கொடுக்க போறோம். அதுக்கு தான் இந்த கர்வ் ஸ்கேல் இருந்தா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியா, அந்த பெண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா வச்சு இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேர்ற மாதிரிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி கர்வ் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா தான் வரும். இப்படி மார்க் பண்ணி இந்த இதுல போய் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதாவது பெண்ட் இல்லாம பார்த்துக்கணும். இதுல ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடியே நமக்கு அட்டாச் ஆகிற மாதிரிக்கு பார்த்துக்கணும். இப்படி நமக்கு போகும்போது ஸ்லீவ் வந்து கரெக்டா வரும். ஸ்கேல் இல்லாதவங்க கையிலேயே கூட போட்டுக்கோங்க. ஸ்லீவ் வரைகிறது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் தைக்கும்போது பிகினர்ஸ்களுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லீவில் வந்து உங்களுக்கு வர்ற அந்த ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம், சுருக்கம், அந்த கை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறது எந்த ஃபால்ட்டுமே வராது. ஏன்னா நம்ம மெத்தட் படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சைடுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேயும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணி இப்போ இதே அளவை நம்ம அப்படியே ஒன்று சேர்த்துடுறோம். மார்க் பண்ணி கரெக்டா அந்த 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் பாத்தீங்களா, அதுல கொண்டு போய் சேர்த்து விட்டுருவோம். அவ்வளவுதான். நல்லா அந்த கர்வை வந்து நீங்க சேர்த்துருங்க. அவ்வளவுதான். ஸ்லீவ் கீழே வந்து வித்து வந்து நமக்கு 9 இன்ச் இருந்துச்சு. 9 ரெண்டா டிவைட் பண்ணும்போது நமக்கு 4.5 இன்ச்சு. அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காண்டி விடுவோம். அதை இப்போ ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீவு. ஸ்லீவ் வந்து பெர்ஃபெக்டா மெத்தட் படி எப்படி வரைகிறது, டிராயிங் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி முதல்ல பேப்பர் கட்டிங் பண்ணி பாருங்க. பிகினர்ஸ்களா இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பிளவுஸை பத்தி தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்க கட் பண்ணி தச்சு பாருங்க. உங்களுக்கு ஸ்லீவ்ல பின்பக்கம் வர்ற சுருக்கம் வராது. ஆம்கோல் அடியில நமக்கு டைட்டா பிடிக்கிற மாதிரிக்கு, கிளாத் நிக்கிற மாதிரிக்கு, எக்ஸஸா கிளாத் நிக்கிற மாதிரி வருது. ஏன்னா நம்ம ஹேப் ஹைட் வந்து கரெக்டா கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு சரியான இது வந்து பட்டி நமக்கு. இது வந்து கீழே இந்த 1.5 இன்ச்சுங்கிறது வந்து பட்டி. இவ்வளவுதான் ஸ்லீவ். இந்த ஸ்லீவ்ல நம்ம ஹேப் ஹைட் கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த அண்டர் ஆர்ம்ல போய் கரெக்டா அந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் ஆயிரும். அப்படிங்கும்போது நமக்கு ஸ்லீவ் தூக்கும் போது அந்த கணக்குல பிடிக்கிறது ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. இந்த வளைவும் நமக்கு கரெக்டா வந்திருக்கிறதுனால நமக்கு அதுல வர்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சரியாயிரும். இது ரெண்டுமே கரெக்டா அந்த இடத்துல ஜாயின் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்பதான் கட் பண்ணிடலாம். அதை எடுத்து வச்சு இந்த ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணிடலாம். இது சார்ட் பேப்பருங்கும் போது நமக்கு நல்லா கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். அப்படிங்கும் போது ஒரு ஸ்லீவையே நம்ம வெட்டும் போது துணியில போடும்போது நல்லா 4 மடிப்பா போட்டுக்கணும். அதை கவனம் வச்சுக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு அது எந்த இடம் நமக்கு ஜாயிண்டோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி பேப்பர் கட்டிங் உங்களுக்கே போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து தைக்கும் போது இதே அளவு மாறாம பெர்ஃபெக்டா வரும். இந்த ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி ஒரு கட்டிங் போட்டு வச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வர கஸ்டமருக்கு எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு எதை அட்ஜஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குங்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு தானாவே புரிஞ்சிடும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுல கொஞ்சம் நீங்க டீப்பா கீழே இறக்கி கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான்.
இந்த மிடில் செஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மிடில் செஸ்ட்டு மார்க்கில் நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணணும். அப்பெக்ஸ் பாயிண்ட்டுங்கிறது நம்ம 2 செஸ்ட்டுக்கும் உள்ள இடைவெளி, 2 மார்பகத்துக்கும் இடையில உள்ள இந்த இடைவெளியை தான் நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் சொல்கிறோம். இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுடைய பாடி சுற்றளவு என்னவோ, இப்போ இது 32 இன்ச் சைஸ் ப்ளவுஸு. அந்த 32 இன்ச்சு அதை அப்படியே நீங்கள் என்ன செய்றீங்க, 10ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 3.2 வரும். இதுதான் நம்மளுடைய அப்பெக்ஸ் பாயிண்ட். அந்த 3.2 மார்க் பண்ணிக்கலாம். 3.2. இதே 3.2 நம்ம என்ன செய்யறோம், அப்படியே இதனுடைய கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த டாட் வரைகிற இடம், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் அதே இதை நீங்கள் மார்க் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்கள் டோட்டலாக பாருங்க. டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு 12.25 இன்ச் வருது. 12.25 இன்ச்சு, அதில் 1/2 இன்ச்சு நமக்கு ஷோல்டருக்கு போயிடும். கீழே 1/2 இன்ச்சு வந்து நமக்கு கீழே அந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு போயிடும். போக 11.25 வந்து இந்த அளவுக்கு வந்து சரியான அளவாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா இந்த 12.25 வச்சுக்கோங்க. இதேவும் இந்த இதை நீங்கள் கிராஸ் கட்டிங் போட விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ லெஸ் பண்ணிட்டு வைங்க. உங்களுக்கு அந்த கீழே வந்து சேக் ஆகாமல் கரெக்டாக அந்த கப் ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த 3.2 நான் அப்படியே கீழே வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டாட் நம்ம வரைவோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட். இப்போ சுற்றளவை மார்க் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 32 இன்ச்சுங்கும் போது 8×32. அந்த நம்ம முன்னாடி தான் குறைச்சி வச்சோம். இந்த அளவுக்கு வந்து நமக்கு குறைச்சிக்க, ஏன்னா நமக்கு முன்னுக்கு வந்து லூஸ் தான் வேணும். அதனால ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். 1/2 இன்ச் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணலை. முன்னாடி வந்து லூஸ் காண்டி ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ 33 இன்ச் வருது நமக்கு. 33 இன்ச்சோட இந்த பேக் சைடு வரையும்போது இந்த மிடில் பாயிண்ட்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 33 வந்து பஸ்ட் லைனு. அந்த பஸ்ட் லைனில் ப்ளஸ் ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு 35. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8.25 இன்ச் கிடைக்குது. இந்த 8.25ஓட என்ன செய்வோம், ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துருந்தோம். அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது இந்த மிட் பாயிண்ட் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே லென்த்தை இங்கே வைக்கிறோம். அப்புறம் 9.25 வருது. இந்த 9.25 மார்க் பண்ணிடுறோம். இப்போ கரெக்டாக மேலேயும் 8 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சு, கீழே இந்த மிட் பாயிண்ட்டுக்கு 8.25க்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 9.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல தான் நமக்கு தையல் வர்ற இடம். இதுல இருந்து 1.5 இன்ச் வந்து நம்ம இது கொடுப்போம், தையலுக்காண்டி கொடுப்போம். அதாவது எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, 1.5 இன்ச்சு. இப்போ இதுல இருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா லைன் போடணும். கிராஸா வரும் உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்க போடணும். இங்க இருந்து கிராஸா கொடுக்கணும். இப்படி நம்ம வெளியில தள்ளி கொடுக்கறது வந்து எதுக்குன்னா டாட் காண்டி. இப்ப இந்த இடம் இன்னொன்னு கவனிக்க வேண்டியது, இந்த இடம் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், மேல ஒரு 1/4 இன்ச்சு இப்படி தூக்கி வரணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து இந்த கர்வ் வந்து இப்படிதான் கட் ஆகணும். இந்த இடம் வந்து இப்படி வரையும் போது நல்லா அது மேல தூக்கி கர்வ் வரையணும். இந்த இடம் சென்டர்ல மட்டும்தான் நமக்கு இந்த கீழே நம்ம உள்ள அந்த கர்வ் கொடுப்போம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் பாயிண்ட்டுக்கு. அதாவது ஃப்ரண்ட் அந்த ஸ்லீவ் வர்ற இடத்துல லைட்டா இந்த இடம் மட்டும்தான் கரெக்டா அந்த சென்டர் நம்ம மார்க் பண்ற பாத்தீங்களா, 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு 1/4 இன்ச்சு இங்க இருந்து அந்த கோட்டு மேலே தான் வரையணும், உள்ளெல்லாம் தள்ளக்கூடாது. கரெக்டா அந்த இடத்துல மட்டும், அந்த சென்டர்ல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். அவ்வளவுதான். இதை இங்க மார்க் பண்ணணும். இந்த சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணாம கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மேல தூக்கி நீங்க மார்க் பண்ணணும். அப்பதான் இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கும் போது இந்த இடம் வந்து கரெக்டா அதுல சீட் ஆகும். உங்களுக்கு சைட் ஜாயின் பண்ணும்போது எந்த ஏத்த இறக்கம் வராம கரெக்டா அந்த பேக் சைடு பட்டியில போய் அந்த நம்ம ஃப்ரண்ட் சைடு பட்டி கரெக்டா நிற்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஏத்திறக்கம், பேக் சைடு ஏத்திறக்கம் இருந்துச்சுன்னா அதே இது ஸ்லீவ்ல போயிடும். அதனால ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மறந்துடுறாங்க, இதெல்லாம் மெயினான பாயிண்ட். இப்போ மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே அளவை தான் இங்கே நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக தான் நமக்கு அந்த அளவு வரணும், 3.2. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு கீழே ஹிப் ரவுண்டு.
ஹிப் ரவுண்ட் வந்து நமக்கு 30 இன்ச் டிவைட் பண்ணும்போது 7.25 இன்ச் வருது. அந்த 7.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. 7.25 இன்ச்சு. அந்த 7.25 மார்க் பண்ணிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வர்ற கேப் நம்ம ஹிப் ரவுண்ட் எவ்வளவோ அதை 4ஆல டிவைட் பண்ணி கரெக்டா நம்ம தையலுக்கு உண்டான இடத்த விட்டுறணும். சீம் அலவன்ஸை விட்டுட்டு கரெக்டா நம்ம எடுத்திருக்க அளவுல இருந்து அந்த ஹிப் ரவுண்ட் என்னவோ அதை நீங்க மார்க் பண்ணிட்டு 7.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற இந்த அளவை நீங்க எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஹைட்டு 2 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சு தான் உங்களுடைய டாட்டுடைய மார்க்கிங். இதை நீங்க 2 இன்ச் வர்றத டேப் இப்படி மடிச்சு 1 இன்ச் 1 இன்ச் இந்த நம்ம சென்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நமக்கு வரணும் 1 இன்ச். அதே மாதிரிக்கு அந்த சைடு 1 இன்ச். இதுதான் இந்த 32 இன்ச் அளவுடைய டாட் மார்க்கிங். இதை நீங்க கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு எல்லாத்துக்குமே வரும். அதாவது எல்லா கட்டிங்க்குமே இதே மெத்தடு தான். அளவுகள் மட்டும்தான் மாறும். ஆனால் பாயிண்ட் வந்து நம்மளுடைய ஹிப் ரவுண்டு அந்த வேஸ்ட் ரவுண்டு என்னவோ அதை அப்படியே வச்சுட்டு சீம் அலவன்ஸை விட்டுட்டு நமக்கு கரெக்டான அளவு ரெடி அளவுல இருந்து மார்க் பண்ணி மிச்சம் இருக்கிற அளவு என்னவோ அதை நீங்கள் டேப்பை வச்சு அளந்துட்டு அதில் மிட் பாயிண்ட் எடுத்து அது அந்த அளவு தான் உங்களுடைய டாட்டுடைய மார்க்கிங். அந்த சென்டரை நம்ம கரெக்டாக அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த சென்டரா நம்ம அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்ல இந்த சைடு 1 இன்ச் அது என்ன அளவு வருதோ 1, 1.5, 1.25 அவங்களுடைய ஜஸ்ட் அமைப்புக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம இந்த டாட் மார்க்கிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா இந்த சைடு 1 இன்ச் இந்த சைடு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மேல இந்த ஹைட் என்ன கொடுத்துருக்கீங்களோ இந்த சைடு நம்ம 3.2 கொடுத்துருக்கோம். இந்த 3.2 இந்த கிராஸ்லயும் வரணும். அதே இது 3.2 இந்த இடத்துல கரெக்டா இந்த கோட்டு மேல. ஏன்னா இந்த இடம் தான் நமக்கு டாட் மார்க்கிங். இதுல அந்த 3.2 வரணும். அதே மாதிரிக்கு இந்த சைடு அந்த 3.2 வரணும். நம்ம சென்டரை என்ன அந்த இது அப்பெக்ஸ் பாயிண்ட் கொடுக்குறோமோ இந்த ஃபர்ஸ்ட் லைனு அதே தான் இந்த சைடு வரணும். இதை வந்து நல்லா வளைவா போட்டுக்கோங்க. இந்த சைடு வந்து நம்ம எப்பயுமே டாட் வந்து என்ன செய்வோம், ஸ்ட்ரெயிட்டா பிடிப்போம். கிளாஸ் நம்ம டாட் லைன் பிடிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கிறதுனால அந்த கப் பாயிண்ட் வந்து கரெக்டா ஒரு சிலருக்கு வந்து கரெக்டா எடுத்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்படி கர்வா நீங்க கொடுக்கணும். இப்படி நீங்க கொடுக்கும்போது அந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டா பெர்ஃபெக்டா இருக்கும். இதை இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்படிதான் நம்ம அந்த டாட் லைன் வந்து டாட் பிடிக்கும் போது இந்த கர்வா மார்க் தையல் போடணும். ஸ்ட்ரெயிட்டா போடுறத விட இப்படி கர்வா போடுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப இந்த சைடு நம்ம மார்க் பண்றதுக்கு இந்த பஸ்ட் லைனுக்கும் அதாவது இந்த மிடில் செஸ்ட் லைனுக்கும் இந்த பஸ்ட் லைனுக்கும் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா டேப்பை நீங்க அளந்து பாக்குறதுக்கு இப்படி டேப்பையே ஸ்ட்ரெயிட்டா வச்சு அந்த டேப்பை நீங்க கரெக்டா மடிச்சு பார்க்கும்போது வர்ற மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு இந்த சைடு அந்த பஸ்ட் லைனு அந்த மிடில் செஸ்ட் லைனுக்கும் சென்டரை நீங்க கரெக்டா அப்படி மடிச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது வர்ற பாயிண்ட் இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். இதுதான் கீழே நமக்கு வர்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை கவ் கொடுத்துட்டு அதே மாதிரிக்கு இந்த சைடு நமக்கு கப் ஷேப்பு. இந்த இடத்துலயுமே நல்லா அந்த கர்வ் வந்து வரைஞ்சுக்கோங்க. அது கரெக்டா நீங்க ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அதுவாகவே கிடைக்கும். இப்போ இதை நம்ம பிக் டாட் மெயினாக ஒரு ப்ளவுஸுக்கு மெயினானது இந்த பிக் டாட் தான். இதை நம்ம பிக் டாட்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டாட்னு சொல்லுவோம். இதை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு வர்றது ஆம்கோல் சைடு வர்றதும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கரெக்டாக இந்த இடத்துல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாட் வருது. இதுல இருந்து 1.5 இன்ச் முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு இதுல இருந்து 1.5 இன்ச் வந்து பின்னாடி 1.5 முன்னுக்க பின்னுக்க நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த இடம் வந்து 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, மேலே ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சில் இருந்து கிராஸாக கட் பண்ணி இங்கே வந்து இப்படி வரணும். அதுதான் மேலே, அதாவது இது ஊக்குப்பட்டி இதுகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடம் வந்து மார்க் பண்றதெல்லாம் சரிதான். இதுல மட்டும் நம்ம இணைக்க மட்டும்தான் செய்யணும். இந்த அளவு வந்து நம்ம எதுக்குமே எடுத்துக்க கூடாது. இந்த டாட் நம்ம பட்டி மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் இதை நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா இதை நம்ம ஊக்கு பட்டிக்காண்டி ஜாயின் பண்றோம்.
மற்ற இந்த அளவெல்லாம் வரையும் போது இந்த அளவு என்னவோ நமக்கு பாடி சுற்றளவோ என்னவோ அதுக்குள்ளேயே தான். இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஊக்குப்பட்டிக்காண்டி கடைசி மட்டும்தான் இதை வெளியில நீட்டி விடுறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த டாட் நம்ம மார்க் பண்றோம் பாத்தீங்களா, அதை வந்து இங்க இருந்து பாத்துக்கலாம். இந்த டாட்டுக்கு கொஞ்சம் அந்த வெளியில அந்த கோடை நீட்டி விட்டுட்டு மேல ஒரு 1/2 இன்ச் வந்து மேல தள்ளி மார்க் பண்ணி இந்த 1.5 இன்ச்ல போய் ஜாயின் பண்ணிடுங்க கரெக்டா. இதுல சென்டரை மார்க் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம துணியை மடிச்சு அடிக்கணும். இதுதான் இந்த சைடு வர்ற டாட். இப்ப இந்த சைடு 1.5ல இந்த சைடு வர்ற டாட் மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு 1.5ல ரெண்டுக்கு சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஆம்கோல் சைடு வர்ற டாட் வந்து கிடைச்சிரும். மேல இதுல இருந்து 1.5 இன்ச் மேல இந்த இடம் தான் நமக்கு ஆம்கோல் சைடு வர்ற டாட். இந்த சைடு கரெக்டா ஒவ்வொன்றுக்குமே நமக்கு இங்க வந்து 1.5 இன்ச், இங்க வந்து 1.5 இன்ச் வந்து கேப் வந்து இருக்கணும். எப்பயுமே நம்ம பழைய வீடியோஸ்லுமே பார்த்துருக்காங்க, சொல்லியிருப்பேன். கரெக்டா 1.5 இன்ச் வந்து ஒவ்வொரு டாட்டுக்கு வந்து உங்களுக்கு அந்த கேப் வந்து விழுகணும். அப்பதான் அந்த கப் ஷேப் வந்து நல்லா இருக்கும். இப்போ இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஆம்கோல் சைடு வர டாட், இந்த ஆம்கோல் சைடு எவ்வளவு டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த கேவை வந்து செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து 15 இன்ச்சு, அதில் பகுதி 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச் இந்த சைடு வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 1/2 இன்ச் எப்பயும் போல் ஷோல்டருக்கு விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு, அதாவது பேக் சைடு எப்படி உனக்குள்ளே நம்ம 7.5 இன்ச் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோமோ அதே மணிக்கு இதுலேயும் நமக்கு வருதான்னு சொல்லி செக் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த அளவு வந்து முன்னப்பின்ன வராமல் ஸ்லீவ் வந்து கரெக்டாக நமக்கு சீட் ஆகும். இப்போ நமக்கு இதில் எக்ஸஸாக வந்து நமக்கு 7.25 இன்ச் வந்து எக்ஸஸாக வருது. அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச் கொஞ்சம் கூட இருக்குது. அந்த அளவுக்கு மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்து டாட் பிடிக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் லூஸ் தான் வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது அந்த எக்ஸஸை வந்து கரெக்டாக அந்த 7.5 இன்ச் நமக்கு கிடைக்கிறதுக்கு எக்ஸஸாக 8 இன்ச்சு கிட்ட இருக்குது. அதை நம்ம அந்த அளவை மட்டும் இந்த இடத்துல என்ன செய்யணும், டாட் பிடிக்கணும். அப்போனா டாட் பிடிச்சது போக நமக்கு சரியான அளவு வந்து இந்த இடத்துல வந்து கிடச்சிடும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த பிக் டாட்டு. இந்த பிக் டாட் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு இந்த சைடு 1.5 இன்ச் எடுத்து அதில் மிட் பாயிண்ட் எடுத்து மேலே 1.5 இன்ச் எடுக்கும்போது நமக்கு ஆம்கோல் சைடு வர டாட் கிடச்சிருச்சு. இதிலேருந்து இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து மேலே, அதாவது மிடில் செஸ்ட் லைன்லேருந்து மேலே 1/2 இன்ச் வைக்கும்போது இந்த சென்ட்ரு டாட் வந்து கிடச்சிருச்சு. 3 டாட்டுமே தான் மிக முக்கியம். இந்த 3மே எப்படி பெர்ஃபெக்ஷனாக வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு வந்து, அதாவது மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே வரும்போது நம்ம 1 இன்ச்சு விட்டுருந்தோம். ஆனால் அங்கே நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட தான் வருது. அது இந்த இடத்துல டாட் பிடிக்கும்போது நமக்கு சரியாயிடும். இவ்வளோதான் ஃப்ரண்ட் சைடு. வேறு எதுவும் இந்த ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ பட்டி, இதுக்கு வந்து பட்டி எப்படி எடுக்கிறது அப்படின்னா, எப்பயுமே இந்த சென்டரை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த சென்டரை வந்து நமக்கு 2.5 இன்ச்சு, எல்லா ப்ளவுஸுக்குமே 2.5 இன்ச்சு வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த 2.5 இன்ச்சு வந்து போதுமானதாக இருக்கும். அதாவது ரெடி அளவு சொல்கிறேன். சென்டராக நம்ம இந்த அளவில் நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் பேப்பர் கட்டிங் போடும்போது நீங்கள் இதுலேயே பட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி எடுக்கிறதுக்கு இங்கேயே நான் மார்க் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக 2.5 இன்ச் வந்து கரெக்டாக அந்த மிடில் வர்ற மணிக்கு பார்த்துக்கோங்க. இந்த நமக்கு மொத்த ஹைட்டு இங்கேருந்து பார்த்துக்கோங்க. இங்கேருந்து நமக்கு 3.5 இன்ச் இருக்குது. கரெக்டாக நம்ம இங்கே பட்டிக்கு எடுக்கும்போது மட்டும்தான் அந்த அளவை கவனிக்கணும்னு இங்கேருந்து பார்க்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பார்த்துக்கிங்களா ஊக்குப்பட்டிக்கு, அங்கேருந்து பார்க்கணும். அங்கேருந்து பார்க்கும்போது 3.5 இன்ச் வந்து முன்பக்கம் வருது. அந்த 3.5 இன்ச்சு இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இங்கே எவ்வளோ ஹைட் இருக்குது, இங்கே வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம தையலுக்கு விட்டுருக்க சேர்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக 10.5 இன்ச் வந்து நமக்கு வருது. நல்லா இந்த கர்வில் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. 3.5 இன்ச்சும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த 3.5 இன்ச் ஒரு பாயிண்ட்லேருந்து மிச்சம் இந்த அளவாக பார்க்கணும். கரெக்டாக அந்த 3.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டை இந்த சைடு தள்ளிட்டு மிச்சம் என்ன ஹைட் இருக்குதுன்னு பார்க்கணும். 10.5 இன்ச்சு கிட்ட வருது. அந்த 10.5 இன்ச்சு தான் நமக்கு இந்த மேல் பக்கம் இந்த பட்டி வர்றதோட ஹைட்டு 10.5 இன்ச்சு. கீழே வந்து நமக்கு கிப் ரவுண்டு நமக்கு என்ன அளவு 7.25 இன்ச் வந்துச்சு. அந்த 7.25 மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
1.5 இன்ச் வந்து தையலுக்கு. இதுதான் பட்டியோட மொத்த ஹைட்டு. அதில் இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம 2.5 இன்ச் கொடுத்துருக்கோம். இந்த ஹைட் வந்து நமக்கு மொத்தம் மேலே வர்ற அந்த பட்டியோட ஹைட் வந்து நமக்கு 10.5 இன்ச் வருது. அந்த 10.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து கிராஸாக வரும், மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோதான். இது நமக்கு ரெடியான அளவு. பஸ்ட் லைனு எந்த இடத்துல இருக்கோ அந்த அளவு. பேக் சைடை போட்டு கூட பார்த்துக்கோங்க. பேக் சைடை போட்டுக்குள்ளே அது மிச்ச ஹைட் எவ்வளோ இருக்குது நமக்கு ரெடியான அளவு இந்த இடத்துல வரணும். அப்படின்னா அதனுடைய மிச்ச கேப் அந்த இது இந்த வளைவு போக மிச்ச ஹைட் எவ்வளோ இருக்குது 2 இன்ச்சு. இதில் 3/4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். கீழே அடித்து திருப்புறதுக்கு, அதாவது நீங்கள் எவ்வளோ தப்பீங்களோ இல்லாட்டி 1 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு அடித்து திருப்ப, மேலே ஒரு 1/2 இன்ச்சு அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு டோட்டலாக 3 இன்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரிக்கு இந்த பக்கம் அந்த ஹேப் ஹைட்டு அந்த மிச்சம், அதாவது இதில் உள்ள எவ்வளவு அந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு போக கீழே எக்ஸஸாக இருக்கோ அது 1.25 இன்ச் இருக்குது. இது கூட 1 இன்ச்சு சேர்க்கும்போது நமக்கு 2.25 இன்ச் வந்து கிடைக்கணும். இந்த அளவை தான் அப்படியே நம்ம பட்டிக்கு மார்க் பண்ணுறோம். கீழே 1 இன்ச்சு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதாண்டி நம்ம அடித்து கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவு. இங்கே உங்களுக்கு நம்ம கீழே கிப் ரவுண்டை மட்டும் கரெக்டாக எடுத்திருக்கோம். மேலே வந்து நமக்கு என்ன செய்யும், இந்த டாட்டுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரிக்கு இந்த மேலோடைய இந்த பட்டி அளவு வந்து விரிஞ்சிட்டு போகும். அதுக்காக தான் உங்களுக்கு ஷேப் வந்து இப்படி வருது. ஒரு சிலர் வந்து பட்டி எப்படி நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால தான் நான் இங்கே வரைக்கும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணினா உங்களுக்கு நிறைய எக்ஸஸாக கிளாத் இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து உங்களுக்கு தையல் போடும்போது என்ன இவ்வளோ கிளாத் எக்ஸஸாக இருக்குது, மேலே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே வந்து கரெக்டாக அந்த கர்வில் நம்ம அந்த ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து உள்ளே போயிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறது வந்து இந்த இதோட சீட் ஆயிடும். ஆனால் கீழே வந்து நமக்கு கிப் ரவுண்டு வந்து மொத்தத்துக்கே இவ்வளவு தான். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நான் கீழே உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு பார்க்கும்போது கீழே கிளாத் வந்து நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபிட்டிங்கு கீழே ப்ளவுஸு சுற்றி நம்ம சுற்றளவு அடிப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து எக்ஸஸாக இருக்கும்போது குழப்பமாக இருக்கும். இதே பெர்ஃபெக்டான அளவுனா உங்களுக்கு ரெடி அளவு இவ்வளவு தான், இந்த 1.5 இன்ச் வந்து பட்டிக்கு அப்படிங்கிற புரிதல் இருக்கும். அதனால தான் இதை லெஸ் பண்ணி காட்டி இப்படி வரைஞ்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, குழப்பிடாதீங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். டாட் எந்த இடத்துல வருதோ அதெல்லாம் அப்படியே சிசர் கட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். இந்த சைடு சென்டர் நீங்கள் கரெக்டாக அந்த நடுவில் கோடு போட்டிருக்க இடத்துல தான் நமக்கு அந்த டாட்டு துணியை மடிக்கிற இடம் வரணும். அதே மாதிரிக்கு இதில் இந்த அந்த நடுவில் கோடு போட்டிருக்க இடத்துல தான் இந்த துணியை மடிக்கிற இடம் வந்து வரணும் நமக்கு. இந்த சைடு மிட் பாயிண்ட்டு இப்படி கட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு அந்த அளவு வந்து மாறாமல் இருக்கும். இல்லை நம்ம ஃப்ரண்ட் சைடு பட்டி அதே மாதிரிக்கு ஸ்லீவ் எப்படி எடுக்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.